முஸல்லியன் அம்மா பாத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு உரித்தாக. உன்னுடைய சாந்தியும் சமாதானமும் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், உலமாக்கள், இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்றோட்டமாக ஆமீன். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் ஒரு நாட்டினுடைய வீழ்ச்சிக்கும் மிகப்பெரிய காரணமாக அமைவது இளைஞர்கள் தான். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லும் போது இரண்டு பலகீனமான பருவங்களுக்கு மத்தியில் ஒரு பலமான பருவம் கொடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அந்த பருவத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உடல் ஆற்றல், அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிந்திக்கும் திறன், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய துணிவு, எந்த சவால்கள் வந்தாலும் எதிர்த்து பதிலளிக்கக்கூடிய திறமை என்று அவர்களுக்கு இளமையுடைய காலகட்டத்தில் அதிகமாக இருக்கின்றது. ஏராளமான பிரச்சனைகள் இன்றைய காலகட்டத்தில் வாலிபர்களான நிறைய நபர்களுக்கு இருக்கின்றது. பல ஊடகங்கள் பொதுவாகவே வாலிபவர்கள் தவறான செயல்தான் அதிகம் ஈடுபடுகிறார்கள் என்று காட்டி காட்டி அவர்கள் தவறான செயலின் பக்கம் தான் செல்கின்றார்கள். போதை பொருளின் பக்கம் மிக அடிமையாக இருக்கின்றார்கள். பெண்களின் பக்கம் செல்கின்றார்கள். மன அழுத்தத்தின் காரணமாக தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். வேலை வாய்ப்பு இன்றி பொருளாதார கஷ்டத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று முடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கிறான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. இந்த ஆயத்தினுடைய அர்த்தத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா ஒற்றுமையாக இருக்க சொல்கின்றான், பிரியாதீர்கள் என்று சொல்கின்றான். காரணம் என்ன? எப்பொழுது சமூகம் ஒன்று சேருமோ அப்பொழுது அவர்களை வீழ்த்துவது மிக கடினமாகிவிடும். மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக வந்த பிறகு அவுஸ் ஹஜ்ரத் என்று இரண்டு கூட்டத்தார்கள் இருந்தார்கள். வாளடி வாளையாக சண்டை போட்டுக் கொண்டே இருந்தார்கள். எதற்கு சண்டை போட்டோம் என்று மறந்து, என்ன பிரச்சனை என்று மறந்து சண்டை போட்டுக் கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் ஒன்றிணைத்து வைத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சமூகம் வளரப் போகின்றது, உலகமே திரும்பி பார்க்க போகிறது. அப்படிப்பட்ட சமூகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிக் கொடுத்தார்கள். முஹம்மது இப்னு மஸ்லமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் வாளை கொடுத்து எதிரிகளை வீழ்த்துங்கள் என்று சொல்லி கொடுத்தார்கள். அல்லாஹ்வினுடைய பாதையில் செல்லுங்கள் என்று கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்ததாக சொன்னார்கள், எப்போது முஸ்லிம்கள் பிரிவினையாக இருக்கின்றார்களோ, இரண்டு கூட்டமாக பிரிகின்றதோ, அப்பொழுது இந்த வாளுக்கு வேலை இல்லை. அப்பொழுது முஸ்லிம்கள் ஜெயம் கொள்ள முடியாது. அப்பொழுது முஸ்லிம்களை அடிப்பார்கள். முஸ்லிம்கள் கவலை நிலையில் இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பொருளாதாரம், அதிகாரம், பணபலம் எதுவாக இருந்தாலும் சரி, ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் மிக சுலபமாக நம்மளை வீழ்த்தி விடுவார்கள். நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். 800 ஆண்டு காலமாக ஸ்பெயினுடைய வரலாறு உலகமே வியர்ந்து பார்க்கும் பல்கலைக்கழகத்தை வைத்திருந்தார்கள். ராணுவ பலத்தை வைத்திருந்தார்கள். பொருளாதாரத்தில் உச்சத்தில் இருந்தார்கள். அவர்களை எதிர்க்கணும் நினைத்து யாருக்கும் துணிவு வரவில்லை. இன்று அது கிறிஸ்துவ நாடாக இருக்கிறது என்று சொன்னால் காரணம் என்ன? உள்ளுக்குள்ளே ஏற்பட்ட பிரிவின் காரணம். அதனால் இன்று அது கிறிஸ்துவ நாடாக கருதப்படுகின்றது. அதே போன்று இந்த ஒற்றுமையினுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டவர்கள், நான் அடித்து சொல்லுவேன், யகூதிகள் இதை நன்றாக புரிந்து கொண்டார்கள்.
12 பிரிவாக இருந்தவர்கள் இன்று அனைவரும் இஸ்ரேலில் ஒன்று சேர்ந்து இருக்கின்றார்கள். பொருளாதாரம் அவர்கள் கையில் இருக்கின்றது, கல்வித்துறை அவர்கள் கையில் இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொல்றேன் சொன்னால், ராணுவ படைக்கு ஆசிரியராக பல இஸ்ரேல் மக்கள் செல்கின்றார்கள். மருத்துவ கல்வியில் உயர்ந்ததாக திகழ்கின்றார்கள். ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்துவரிடத்தில் இருந்தது மருத்துவ கல்வி, அதில் அவர்கள் தான் உயர்ந்ததாக இருந்தார்கள். ஆனால் இன்று யகூதிகள் எல்லா கல்வியிலும் சரி, அதிகாரத்திலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, அவர்கள் உயர்ந்திருப்பதின் மிக காரணம் என்னவென்றால் அவர்கள் ஒற்றுமையாக ஆகிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, நம் இடத்தில் எப்போது ஒற்றுமை சென்று விட்டதோ அன்று நம் தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்து கொண்டே வருகின்றோம். நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாக இந்தியாவில் பிரிட்டிஷ்காரன் படையெடுத்து வந்தான். நம்மிடத்தில் பொருளாதாரம் இருந்தது, பயப்படவில்லை. நம்மிடத்தில் படைபலம் இருந்தது, பயப்படவில்லை. நீ எது வச்சிருந்தாங்க அதுக்கு மேல நான் கொண்டு வருவேன்னு சொல்லி வந்தான். ஆனா அவன் ஒரே ஒரு விஷயத்தை பார்த்து தான் பயந்தான். முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்டின்கள் அனைவரும் ஒன்றாக இருந்தார்கள். இவர்களை வீழ்த்துவது முடியாது என்று சொல்லி அவன் பிரிவினை உண்டாக்கினான். இன்று வரைக்கும் நாம் பிரிந்துதான் இருக்கின்றோம். என்று தெரியுமா சேர்ந்தோம்? சிஏஏ என்ஆர்சின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தான். அன்னைக்கு எந்த மதம் பார்க்கல, எந்த ஜாதியும் பார்க்கல, வந்து எல்லாம் சேர்ந்து நின்றோம். அல்லாஹ்வினுடைய உதவி கிடைத்தது. வரலாற்றினுடைய வடுக்கள் நமக்கு பாடம் கற்பிக்கின்றது. நீங்கள் ஒற்றுமை இழந்தீர்கள் என்று சொன்னால் இருக்கக்கூடிய இடம் உங்கள் பெயர் கூட சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் ஆகிவிடுவீர்கள். வாலிபர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்களை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எந்த பாதையில் செல்கின்றீர்கள் அந்த பாதையை வைத்து தான் உங்களுடைய சவால்களை நீங்கள் ஈஸியாக வெல்ல முடியும். இன்னைக்கு சிஜேபின்னு சொல்லி ஒரு கட்சி உருவாக்கி இருக்கான், காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லி. மே 15, 2026 ஏதோ ஒரு நீதிபதி இந்த மாதிரி இவங்க வந்து வேலைக்கு இல்லாதவங்க, இந்த காக்ரோச் வெட்டியாக தான் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டான். ஏதோ விளையாட்டுக்காக யாரோ ஒரு நபர் ஆரம்பிச்சது காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லி. இன்றைக்கு பிஜேபி கதறான். வாலிபர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். அவன் எதை பார்த்து பயப்படுகின்றான்? நாம் சிந்திக்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கல்வியை பார்த்து பயப்படுகின்றானா? நீ கல்வி கற்க போகின்றாயா? உனக்கு தடையாக வந்து நிற்பான். நீ அதிகாரம் கற்றுக்கொள்ள போகின்றாயா? அதற்கு மேல் ஒரு அதிகாரத்தை அவன் கொண்டு வருவான். நீ பொருளாதாரத்தை கொண்டு வர போகின்றாயா? உன் பொருளாதாரத்தை அடிக்க பார்ப்பான். இல்லை, அதுக்கு மேல அவன் பெரிய பொருளாதாரத்தை வச்சிருப்பான். என்னைக்கு ஒற்றுமையாக இருக்கின்றாயோ, இளைஞர் சமுதாயங்களை நன்றாக பாருங்கள். நீங்கள் என்றைக்கு ஒன்றுபடுவீர்களோ அன்றைக்கு உங்களை யாருனாலும் வீழ்த்த முடியாது. நீ கியூபா ஒரு நாடு, அமெரிக்கா அடிக்க போறேன்னு சொல்லி சொல்றான். ரஷ்யாக்கார ஒன்னே வந்து எப்படி அடிப்போன்னு சொல்லி கேட்கிறான். ஏன்? அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை. அதே நம்முடைய பலஸ்தீன் நாடு எடுத்துக்கொள்ளுங்கள். முஸ்லிம்களிடத்தில் பிரிவினை, ஒற்றுமை இல்லாமல் இருக்கின்றது. தொடர்ந்து பலஸ்தீன் மக்கள் பாடுபடி கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்ன? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பிரிவினை, ஒற்றுமை இல்லாமல் போனதான் காரணம். கல்வி கற்ற மகான்கள், பள்ளிபாவை பத்தி எல்லாருக்கும் தெரியும். பெரிய கல்வி, உள்ள போட்டா அடுத்த செகண்ட் வெளியே வரக்கூடிய திறமை, கல்வி எல்லாம் இருந்துச்சு. அதிகாரத்துக்கு போலாம். அதிகாரம் அவர்கள் காலடி வந்து விழுந்தது. மறுத்துட்டு அவர்கள் ஒரே ஒரு செயல் செய்தார்கள். இந்த சமூகம் ஒன்று பெற வேண்டும் என்று சொல்லி ஆங்காங்கு மேடை அமைத்த அனைத்து மேடையிலும் அவர்கள் சொன்னார்கள், இந்த சமூகம் ஒன்று பெற்றால்தான் அவர்களை நாம் வீழ்த்த முடியும் என்று சொன்னார்கள். ஆகையால் நம்முடைய ஒற்றுமை தான் நம்முடைய பலம் சொல்லி இந்த உரைக்கு தெரிவிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.